ரஷ்மிகாவின் ரகசிய காதல் போட்டோவால் வெளிச்சத்திற்கு வந்த உண்மை தகவல். ரஷ்மிகா மந்தானா மற்றும் விஜய் தேவர்கொண்டா இருவரும் காதலித்து வருவதாக பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் குறித்து இருவருமே வாய் திறக்காமல் இருக்கக்கூடிய நிலையில இருவரும் மதிய உணவு சாப்பிடும் போட்டோவை ஷேர் செய்து இணையவாசிகள் இவர்கள் ரகசியமாக காதலித்து வருகிறார்கள் அப்படின்னு கூறி வந்துட்டு இருக்காங்க. ரஷ்மிகா மந்தானா விஜய் தேவர்கொண்டா இருவரும் ஜோடியாக கீதா கோவிந்தம் திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ரஷ்மிகாவின் கியூட்டான எக்ஸ்பிரஷன் அனைவருக்குமே பிடிச்சிருந்ததுனால அவங்க அனைவருக்கும் பிடித்தமான நடிகையாக மாறிட்டாங்க. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இருவரும் சேர்ந்து டியர் காம்ரேட் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல இடம்பெற்ற முத்தமிடும் காட்சி மட்டுமே பல ரசிகர்களால் ரிப்பீட் மோடில் பார்க்கப்பட்டது. அந்த படத்திலும் இவர்களோட கெமிஸ்ட்ரி பக்கவா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த இரண்டு படங்களுக்கு பிறகு இருவரும் சேர்ந்து நடிக்கவில்லை என்றாலும் இருவரும் காதலித்து வருவதாகவும் டேட்டிங் செல்வது ஊர் சுற்றுவதுமாக சோசியல் மீடியாக்களில் கிசுகிசுக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் இருவரும் நண்பர்கள் தான், காதலர்கள் இல்லை என்று கூறினாலும் இணையவாசிகள் இவர்களை விட்டு வைக்கலன்னு சொல்லலாம். அந்த வகையில கடந்த ஆண்டு விஜய் தேவர்கொண்டா மாலத்தீவு சென்றிருந்தாரு. அதே போல ரஷ்மிகாவும் மாலத்தீவு சென்றிருந்தாங்க. இருவரும் மாலத்தீவுக்கு தனித்தனியாக விமானத்தில் சென்றனர். ஆனால் ரஷ்மிகா விஜய் தேவர்கொண்டாவின் கூலரை போட்டுக்கொண்டு போட்டோ எடுத்திருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் மும்பை விமான நிலையத்திற்கு விஜய் தேவர்கொண்டா கூலர் போட்டோவை போட்டு இருவரின் காதலையுமே அம்பலப்படுத்தியிருக்காங்க. தற்போது ரஷ்மிகா மதிய உணவு சாப்பிடும் போட்டோவை ஷேர் செய்திருந்தாங்க. அந்த போட்டோவில் ரஷ்மிகா நீல நிற டேங்க் டாப் அணிந்திருந்தாங்க. ஆனால் உண்மையில அவங்க விஜய் தேவர்கொண்டாவுடன் அதே நீல நிற உடையில் உணவு சாப்பிடும் போட்டோவையும் ஷேர் செஞ்சிருந்தாங்க. இவங்களோட ரகசிய காதல் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து புஷ்பா 2வோட ப்ரமோஷன் நிகழ்ச்சி சென்னையில மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றிருக்கு. அங்க தொகுப்பாளினி ரஷ்மிகாவை பார்த்து, உங்களுக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் சினிமா துறையை சேர்ந்தவராக இருக்கணுமா இல்ல அதர் டிபார்ட்மெண்டான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ரஷ்மிகா, இது என்னங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு இன்டைரக்டா விஜய் தேவர்கொண்டான சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது.